அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியா பல ஆண்டுகளுக்கு முன்னால் முகலாய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு பல இடங்களில் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டு மத மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்து ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்ட வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் படையெடுத்து கோயிலெல்லாம் இடித்தார்கள். அதே மாதிரி சோமநாதபுரம் ஆலயம் கஜினி முகமது 17 முறை படையெடுத்து அதை 17 முறையும் படையெடுத்து அங்குள்ள செல்வங்கள் எல்லாம் எடுத்து சென்றார்கள். ஆலயங்களும் சேதப்படுத்தப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவில் புனரமைக்கப்பட்டு இன்னைக்கு 75 ஆண்டுகள் ஆகி இந்த 75வது ஆண்டு விழாவில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 150 சிவாலயங்களில் இன்னைக்கு சாந்தி பூஜை நடைபெறுகிறது. இந்தியா முழுக்கும் எல்லா சிவாலயங்களிலும் சாந்தி பூஜை நடைபெறுகிறது. அதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளையிலிருந்து திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று நமது இந்த பகுதியில் இன்றைக்கு சிவாலயத்தில் நாங்கள் அனைவரும் வந்து நமது அகில இந்திய மகளிர் அணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும், மதிப்புக்குரிய நமது தமிழ்நாடு இன்சார்ஜ் மதிப்புக்குரிய நமது அரவிந்த் மேனன்ஜி அவர்களும், நம்முடைய மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டிஜி அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் கலந்து கொண்டு இன்னைக்கு இந்த பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறோம். இனி வருகின்ற ஆண்டு எல்லா கடவுளுடைய ஆசையோடு, சிவனுடைய ஆசையோடு வர இருக்கிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக ஆட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி, கூட்டணி ஆட்சி, அதிமுக தலைமையிலான ஆட்சி, இந்த ரெண்டுமே அப்பப்போ அந்த ஒரு சர்ச்சை வந்துட்டு காரணம். அது எப்பப்பவும் வராது. நீங்க கொஞ்சம் குழப்பாம இருந்தா போதும். இதுல உங்களுக்கு குளிர்காய வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. இதுல எங்களுக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர். அப்ப புரிஞ்சதுல உங்களுக்கு அவர் முதலமைச்சர். அமைச்சர்கள்ல யாரா வருவாங்க? அது வருவாங்களா, அதிமுக மட்டும் வருவாங்க? அது தேர்தல் முடியணும். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கான்னு தெரியும். இப்பவே அமைச்சர்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜக வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆவாங்களா? அது அப்புறம் பார்ப்போம். பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல். நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. 40 இடங்களா 50 இடங்களா இருக்கு. அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொல்லிடுறோம். 50 இடங்கள். அது எப்படி நீங்க சொல்றது இல்ல, அது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அதாவது இரட்டை எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்வார்கள். 11 இருக்கு, 20 இருக்கு, 20 இருக்கு, 30 இருக்கு. கம்மியா கேட்கறது நான் சொல்லல, நீங்க கேட்கறதுக்கான நான் பதில் சொல்றேன். அமித்ஷா அவர்களை இங்கிருந்து போகக்கூடிய தலைவர்களுக்கு அதிமுக வர வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இங்க இருந்து பேசிருக்காரு. நீங்க அப்படிலாம் தவறா நினைக்கிறீங்க. பேசுனா அழுத்தம் கொடுக்கறதுன்னு எங்க கருத்து அப்படி ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசுறோம். நீங்க அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லல, நீங்களா கேள்வி கேட்க நானா பதில் சொல்லல. இதுல ஒருத்தர் சந்திக்கும் போது பல நேரங்களில் பல காலங்களில் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சரையும் நமது மதிப்புக்குரிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பல விஷயங்களாக சந்திச்சோம். தேமுதிக மாநாட்டுல நேற்று கூட்டணி உறுதி செய்திருக்கோம், இப்ப அறிவிக்க மாட்டாங்க சொல்லியிருக்காங்க. உங்க தரப்புல அழைப்பு கொடுப்பீங்களா? அவங்க இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க வந்த பிறகு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க சொன்ன பிறகு நம்மளுடைய அது முடியும் சொல்லி. இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தேமுதிகவுடன் ஏதாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை. இனிமேல் இப்பொழுதுதான், அதாவது தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். முதலாக இப்பொழுது நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு. இப்ப எல்லாரும் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாங்க. அடுத்த பொங்கல் முடியட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும். அது எப்படி நீங்க எப்படி சொல்ல முடியாது? ராமதாஸ் பாமக கிடையாதுன்னு சொல்றீங்களா?
இல்ல நீங்க எப்படி அதை நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே எப்படி பதில் சொல்றீங்க? ராமதாஸ் இல்ல அவங்க அப்படின்னா ராமதாஸ் இல்ல அதாவது இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர் வந்திருக்கிறாங்க. நீங்க 50% நீங்களே உங்க கேள்வியை கேட்டு நீங்களே ஒரு பதில சொல்லிக்கிட்டா எப்படி நம்ம 50% குறைவு நினைக்கிறீங்களா? அன்புமணி ராமதாஸ் பின்னாடி இருக்குது 50% நீங்க எப்படி அதை சொல்றீங்க? நான் நினைக்கிறேன் இது என்ன சினிமா படமா, விவேக் நடிக்கிற படமா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு Just now we performed Shivashakti இல்ல Puja. Everything will be all right. தமிழக முதல்வர் ட்வீட் பண்ணிருக்காரு. எப்படிங்க? தமிழக முதல்வர் ட்வீட் பண்ணிருக்காரு. அதுல வந்து இடி ஐடி மாதிரி சென்சாரையும் வந்து சென்சார் போர்டையும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது முதலமைச்சருக்கு தெரியாதா? பராசக்தி எப்படி சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணாங்க? இல்ல எப்படி அதாவது இடி ஐடி சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லி ஆயத்தை எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பராசக்தி மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணுச்சு? பராசக்தி யாருடைய படம்? அதுக்கே வந்து வசனங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் கொடுத்திருக்காங்க. எப்படி ரிலீஸ் ஆச்சு அது மட்டும் முழுமையா சொல்ல முடியல. காஷ்மீர் ஃபைல்ஸ் அதை நான் படம் பார்க்கல. நீங்க பாத்துறீங்களா? அது சென்சார் போர்டு அவங்களுடைய ரூல்ஸ் இருக்கும். அது இல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் எளிதா வெளியாகுது. ஆனா இப்போ உண்மையான இன்சிடென்ட் வச்சு எடுக்கக்கூடிய படங்களுக்கு இவ்வளவு தடை. அதாவது உண்மையான இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியுமா? அண்ணாவோட பேசிய வசனங்கள் அதுல வந்து மியூட் செய்யப்படுது. ஏன் அண்ணா பார்த்தா என்ன பயம்? அண்ணாவை பார்த்து யாரும் பயப்படலையே. ஆனா அண்ணாவெல்லாம் நாங்க போட்டி மாதிரி அது ஜனநாயக திரையரங்கத்துக்கு இன்னைக்கு பராசக்தி படத்தை கொடுக்குறது ரெட்ஜெயின்ட் வந்து மறுப்பு தெரிவிச்சா ஒரு தகவல். இல்ல அது எனக்கு தெரியாது. அது நீங்க ரெட் ஜெயின்ட் தான் கேட்கணும். இல்ல மாநில அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக நடந்திருக்கு. இல்ல அது எங்களுக்கு நீ அது ரெட் ஜெயின்ட் மூவி டாபிக். தேசிய செயல் தலைவர் 2 நாள் இருக்கிறாரு. என்ன சார் திட்டம்? ஒரு செயல் தலைவர் 2 நாள் கோயம்புத்தூர்ல இருக்காரு. என்ன சார் திட்டம்? தேர்தல் நோக்கி முக்கியத்துவமானதா இருக்குமா? இல்ல அதாவது அவர் முதலாக ஏற்கனவே சென்னைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நிகழ்ச்சிங்கிறது இப்பதான் தமிழ்நாட்டுல முதல் முறை இதுதான் ஃபர்ஸ்ட் இப்ப நிகழ்ச்சி. எங்க அடுத்தால தேசிய எங்களுக்கு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இருக்கு. அது முன்னாடி வந்து பாஜகவின் பார்வை கொங்கு மண்டலத்தை நோக்கியது. எப்படிங்க? மையக்குழு கூட்டம், பாஜகவின் மையக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தை அதிகமா டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்மை காலமாகவே. இதுல என்ன அதிக இடங்களை அறுவடை செய்யுங்க? கொங்கு மண்டலத்தை மட்டும் டார்கெட் பண்ணல, தமிழ்நாடு முழுவதும் டார்கெட். தமிழகம் முழுவதும் டார்கெட் பண்ணாலும் கொங்கு மண்டலத்தை அதிக அக்கறை செலுத்துவதற்கான காரணம் 10 நாள்ல 4-5 தடவை கோயம்புத்தூர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் அதிகமா போல. வந்தது தப்பாங்க. அதிக இடங்கள் கொங்கு மண்டலத்தில் அதிகமா நீங்க எல்லாம் இருக்கிறீங்கனால தான்.